அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கலாம். ஸோ ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெசண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். இல்லைனா நமக்கு ரெண்டுமே வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நெக்ஸ்ட் 2025ல் குரூப் 4 எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே படித்தா எப்படி நம்மளை வந்து தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த எக்ஸாமுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போயிட்டுருக்கோம். அதில் வந்து தமிழ், மேக்ஸ், ஜிகே. ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து நமக்கு குரூப் 4க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நம்மளுக்கு வந்து 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸில் வந்து 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஜிகேயில் வந்து 75 கொஷின்ஸ். ஓவரால் 200 கொஷின்ஸ். 1 கொஷினுக்கு 1.5 மார்க் கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து நம்ம 300 மார்க்குக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து எழுதுறோம். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட சிலபஸ் வச்சு படிச்சிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட புக்ஸ் இருந்திருக்காது, பிடிஎஃப் வச்சு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டெஸ்ட் எழுதி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு கடைசி வரைக்குமே வந்து வெற்றி அப்படின்றது கிடைக்காது. அட்லீஸ்ட் இதுக்கு மேலே இருந்தாவது நமக்கான கரெக்டான பாத்தில் கரெக்டான ஒரு கைடன்ஸோடு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போது தமிழ் புக்கில் வந்து உங்கள்கிட்ட 6th to 12th இருந்து எல்லா தமிழ் புக்குமே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓல்டு புக், ஏன்னா ஓல்டு புக்கிலேருந்து இப்போ கேட்ட குரூப் 2 எக்ஸாம்லேயே நிறைய கொஷின் ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட ஓல்டு புக்ஸும் வந்து 6th to 12th இல்லை அப்படின்னா ஜெராக்ஸாவது போட்டு வச்சுக்கோங்க. அண்டு சிலபஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் சிலபஸை வச்சுக்கோங்க. இது வந்து தமிழுக்கானது. மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனலோ ஆர் நீங்கள் கிளாஸ் போகிற பிளேஸ்லையோ ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுற மாதிரி மேக்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் 6th to 12th இருக்கக்கூடிய ஓவரால் புக்கு வந்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது இருந்தால் படிங்க, இல்லை நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி படிப்பீங்க அப்படின்னாலும் படிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 தாரக மந்திரங்கள் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். இது வந்து நாட் ஒன்லி குரூப் 4 எக்ஸாம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆல்சோ குரூப் 2, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்குமே நமக்கு இந்தியே சிலபஸ் தான். ஸோ அதனால் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஸோ இப்போ நீங்கள் படிக்க உட்காருங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எனக்கே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம உட்காந்து இந்த குரூப் 4 படிக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து என்ன எக்ஸாம் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஒரு க்ளூவில் தான் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு 4 வருது, 2 வருது அப்படின்னு. ஸோ எந்த எக்ஸாம் வருதோ நம்ம வந்து இப்போ படிக்கக்கூடிய விஷயத்த அது எந்த எக்ஸாமாக இருக்கலாம், அது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், எந்த மாதிரியான குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் இப்போ படிக்கக்கூடிய விஷயத்த நம்ம எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணி நம்ம எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து கிளியர் பண்ணணும். நீங்கள் யூத் பேப்பர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு சப் கலெக்டராக வந்து ஆயிருப்பாங்க. அவங்க நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 8 அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே நான் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஓவரால் எக்ஸாம் எல்லாத்தையுமே வந்து அடிக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக வச்சு நான் இந்த எக்ஸாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம். உங்களுக்கு உங்கள் மேலே ப்ளஸ் இந்த சேனல் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்படி ஃபர்தராக என்னுடைய ஸ்டடீஸை கொண்டு போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் வந்து என் கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. எல்லாருமே ஒன்றா படித்து நம்ம சேனல் நேமாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகலாம். ஆனால் இதுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம், அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, கன்சிஸ்டன்சி. ரெகுலராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய இலக்கை வந்து அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம சேனலோடைய ஃபஸ்ட் ஒரு லாங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி சும்மா ஒரு 3 ஷார்ட்ஸ் மாதிரி நான் போட்டிருப்பேன், அவ்வளோதான். அண்ட் திஸ் இஸ் அவர் சேனல் ஃபஸ்ட் வீடியோ. அண்ட் நான் இந்த எக்ஸாமுக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து நான் அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.